நலமா நலமா நீங்க நலமா நீங்க நலமா நீங்க நலமா நலமா நீங்க நலமா ஊடக வழி இல்லம் நோக்கி நலமா நீங்க நலமா ஊடக வழி. பாரா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே வணக்கம். நலமா நீங்க நலமா எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ரொம்ப மகிழ்ச்சி இந்த நாளில் உங்களை சந்திப்பது. இன்று அன்பர்கள் வர இருக்கிறாங்க, நம்மோட பேச இருக்கிறாங்க, கருத்துக்களை பகிர இருக்கிறாங்க. நான் நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஒரு முக்கியமான பெருவிழாவை கொண்டாடுகிறோம். என்ன பெருவிழா கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அப்படின்னா, மூவொரு கடவுள் பெருவிழா. இப்போ மூவொரு கடவுள் பெருவிழாவை இன்று கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். மூவொரு கடவுள் பெருவிழா அப்படின்னாலே முழுமை ஒற்றுமை, இதுதான் இல்லைங்களா? முழுமை ஒற்றுமை, இதுதான் தேவை. தந்தை என்ன சிந்திக்கிறாரோ அதை தான் மகனும் சிந்திக்கிறார், அதை தான் தூய ஆவியானவரும் சிந்திக்கிறார். தந்தைக்கு என்ன ஆற்றல் இருக்கிறதோ, வல்லமை இருக்கிறதோ, அதே தான் மகனுக்கும் இருக்கிறது, தூய ஆவியானவருக்கும் இருக்கிறது. தந்தைக்கு என்ன ஞானம் இருக்கிறதோ அதுதான் மகனுக்கும் இருக்கிறது, தூய ஆவியானவருக்கும் இருக்கிறது. தந்தை என்ன பணியை செய்கிறாரோ அதைத்தான் மகனும் செய்கிறார், தூய ஆவியாரும் செய்கிறார். எந்த வேறுபாடும் கிடையாது, எந்த பாகுபாடும் கிடையாது. மூன்று பேரும் சங்கமிக்கும் பொழுது அங்கே ஆற்றல், அதிசயம், அற்புதம், புதுமை, எல்லாம் ஒரு பெரிய மாற்றம், ஆசீர்வாதம், எல்லாமே. புரியுதுங்களா? தந்தை, மகன், தூய ஆவியானவர், அந்த மூன்று பேருக்கும் எப்பொழுதுமே சங்கமித்தால் முழுமை, ஒற்றுமை, மகிழ்ச்சி, அமைதி, எல்லாமே. சரிங்களா? சரி, இந்த விழா நமக்கு என்ன செய்தியை சொல்லும்? நம்முடைய குடும்பத்தில் அந்த முழுமை ஒற்றுமை இருக்கிறதா? அது எப்போ வரும்? தந்தை என்ன சிந்திக்கிறாரோ அதுதான் தாயும் சிந்திக்கணும், தாய் சிந்திப்பதை குழந்தைகளும் சிந்திக்கணும். ஒரே சிந்தனை, ஒரே ஆற்றல், ஒரே செயல்பாடு எல்லாம் இருக்கும். ஆளுக்கு ஒரு பக்கம் இழுத்துட்டு போகக்கூடாது. புரியுதுங்களா? குழந்தைகள் சில டைம் நல்ல கருத்துக்களை சொல்லும்போது பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், பெற்றோர்கள் நல்ல கருத்துக்களை சொல்லும்போது பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? பெரியவர்கள் சொல்வது மட்டும்தான் எப்பொழுதுமே சரியாக இருக்குன்னு சொல்ல முடியாது. குழந்தைகளும் சில நேரத்தில் ஞானத்தோடு செயல்படுவார்கள், நல்ல கருத்துக்களை சொல்வார்கள். குழந்தைகளும் பெற்றோர்கள் அனுபவத்தில் பேசுகிறார்கள், அப்போ என்ன சொல்கிறாங்க, அப்போ அந்த அனுபவத்தை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு செயல்படுத்த முன் வரணும். புரியுதுங்களா? அதனால் குடும்பத்தில் ஒருவர் ஒருவரை மதிக்கணும், ஏற்றுக்கொள்ளணும், விட்டு கொடுக்கணும். அதுதான் முழுமை. ஒரு முழுமை ஒற்றுமை அப்படின்னா இதுதானே, விட்டு கொடுத்தல், ஏற்றுக்கொள்ளுதல், மதித்தல், செவி கொடுத்தல், இதயத்தை திறந்து வைத்தல். அப்போத்தானே நல்லது நடக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும், அமைதி பிறக்கும். ஒருத்தர் சொல்கிறது மட்டுமே கேட்கணும்னு டாமினேட் பண்ணாங்க, ஆதிக்கம் செஞ்சால் குடும்பத்தில் சண்டை சச்சரவு தானே வரும். ஒரு முழுமை ஒற்றுமை இருந்தது என்றால் தந்தை என்ன செய்தாலும் அதை மகன் செயல்படுத்துகிறார். ஏன்னா தெரியும், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. தூய ஆவியானவர் அதே செய்கிறார், அண்டர்ஸ்டாண்டிங். இது நம்முடைய குடும்பத்தில் தேவை. சரிங்களா? அதனால் மூவொரு கடவுள் பெருவிழா, முழுமை ஒற்றுமை, அது நம்முடைய குடும்பங்களிலும் அது அந்த கடவுளுடைய அந்த பண்புகள் செயல்பட்டால் நம்முடைய குடும்பத்திலும் முழுமை ஒற்றுமை மகிழ்ச்சி தான். புரியுதுங்களா? அதனால் இதை குறித்து ஆழமாக சிந்திங்க, செயல்படுங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம், அன்பர்களை நல்லா விசாரிக்கலாம். முதல் அன்பர் வரப்போகிறார், கூட்டலாமா? ஓகே. ஊடக வழி இல்லம் நோக்கி வாங்க போகலாம். வணக்கம். நலமா? நீங்க நலமா? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு உங்களோட பேசுறதுல.
உங்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறேன், உங்களோட கருத்தை கேட்க போகிறேன். அறிமுகப்படுத்திக்கங்க. முதல்ல உங்கள் பேர்லாம் சொல்லுங்கள். என்னோட பேரு லீனா மேரி ஃபாதர். மோரூர் பங்கு, சேலம் டிஸ்ட்ரிக்ட் ஃபாதர். ஓகே. ஷீலா புஷ்பலதான் ஃபாதர், தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் ஃபாதர், வி பள்ளிப்பட்டி ஃபாதர் பங்கு. ஓகே, சூப்பர். உங்கள் பங்கு ஆலயத்தோட பேர் சொல்லுங்கள். எங்களது வந்து புனித ஆரோக்கியநாதர் ஆலயம் ஃபாதர். எங்களோட பங்கு பார்மில் மாதா. ஓகே, சொல்லுங்க. மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே ஒரே வரியில சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க? ஒரே வரியில சொல்லணும்னா ஃபாதர், அது என்னோட கனவுன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நாங்க படிச்சது வந்து ஹாஸ்டல்லிங் ஃபாதர். ஸோ ஹாஸ்டல்ன்னும் போதே தெரியும், மார்னிங் வந்து ப்ரேயர் மாஸ் இருக்கும். அதுக்கப்புறமேல நம்ம குட்டி குட்டி ப்ரேயர் மார்னிங் அண்ட் ஈவினிங் ஆஃப்டர்நூன் அப்படின்னா ப்ரேயர் இருக்கும். ஸோ அப்படியே நம்ம வளர்ந்தோம். வீட்டுக்கு போனா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கு அமையாது அப்படின்னு நான் ரொம்ப ரொம்ப ஏற்கப்பட்டது உண்டு. ஸோ மாதா டிவி வந்ததுக்கு அப்புறம் நிச்சயமா நம்ம நினைக்கிறது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய ஒரு ஹாப்பியா இருக்கிறேன் ஃபாதர். ரியலி நான் வந்து என்ன நினைக்கிறேன், குழந்தை வந்து தாய் அரவணைப்பாடு அது மாதிரி ஒரு மாதா டிவி வந்து நம்மளை வந்து ஆறுதல் பார்ப்பதற்காகவும் தேற்றுவதற்காகவும் இந்த மாதா டிவி நம்மளுக்கு ஆறுதல் மகள். ஓகே, என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் நீங்க ரொம்ப விரும்பி பார்ப்பீங்க? காலையில கடவுள் வணக்கம் பார்க்கணும் ஃபாதர். அதுல வர எல்லாமே எங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க ஃபாதர். நாங்க ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கோம், எங்க குழந்தைங்க வந்து மாதா டிவி போட்டுருக்கோம்னா அது ஒவ்வொன்றுமே நல்லா அப்சர்வ் பண்ணி நைட்ல ஷேர் பண்ணிக்குவோம் ஃபாதர். அதே மாதிரி நைட் டைமும் அந்த குட் நைட் டாக் இருக்கு இல்லைங்களா, ஸோ வெரி ரொம்ப ரொம்ப அது யூஸ்ஃபுல்லா இருக்குது. ஏன்னா நம்ம அனலைஸ் பண்ணக்கூடிய வகையில அந்த குட் நைட் டாக் இருக்குங்க ஃபாதர். ஸோ அப்புறம் ப்ரேயரு, ஆராதனை, மாசு, இது எல்லாமே நாங்க பார்ப்போம் ஃபாதர். அந்த 8 o'clock ஜபமான இருக்கு இல்லைங்களா, ஸோ நாங்க ஃபேமிலியா உட்காந்து எல்லாருமே ஜபமால ஜெபிப்போம் ஃபாதர் இந்த மே மந்த்ல. சூப்பர், ரொம்ப யூஸ்ஃபுல்லா. நீங்க சொல்லுங்க. காலையில நம்ம ஊர் வைத்தியம் ஓகே, தேவையான உணவுக்கு எப்படி இருக்கணும், வாழ்க்கை முறைகள்லாம் எப்படி இருக்கணும்ட்டு அது மாதிரி தினம் ஒரு நற்செய்தி அது எழுத்து வாசி அதெல்லாம் பார்ப்பது, ஜபமாட்டு பார்ப்பது, மாசு பார்க்கணும், நற்கருணை ஆராதனை அதெல்லாம் மாதா டிவி வழியாக நாங்க மாசுக்கு போக முடியலன்னா கூட நாங்க இந்த மாதா டிவி வழியா நம்ம. சரி, சூப்பர். மாதா டிவி பார்க்கறதுனால என்னென்ன பண்புகள்ல நம்ம வளரலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? குறிப்பா பார்த்தோம்னா அந்த கூட்டு பிரார்த்தனை ஃபாதர், நம்ம மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறது. குறிப்பா நாங்க எங்க குழந்தைகிட்ட சொல்றது வந்து, நம்ம போர் நடந்துச்சு இல்லைங்களா, உண்மையா நீங்க நற்கருணை ஆராதனை பண்ணும் போது நாங்க எல்லாருமே முட்டி போட்டு எங்க குழந்தைங்க நாங்க எல்லாருமே இந்த போர் நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க முக்கியமா அதுக்காக நாங்க ஜெபிச்சோம் ஃபாதர். அது இப்போ ஓரளவுக்கு சொல்யூஷன் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால ரொம்ப பெரிய இது ஒரு அந்த ஆராதனை எங்களுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லா இருந்தது ஃபாதர். நீங்க என்னென்ன பண்புகள்ல நீங்க வளரலாம் நினைக்கிறீங்க? இன்னும் ஆன்மீகத்துல இன்னும் நிறைய வளரணும் ஃபாதர். நாங்க மட்டும் வளரணும், இத பத்தி மற்றவங்களுக்கெல்லாம் தெரிவிக்கணும் ஃபாதர். மாதா டிவி இதெல்லாம் இருக்கு, இது தெரியாதவங்களுக்கு எல்லாம் அவங்க கொஞ்சம் இருக்கு. ஓகே, மாதா டிவி பார்க்கக்கூடிய மற்ற நேயர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? கூட்டு பிரார்த்தனை வந்து நமக்கு பலன் தரும் ஃபாதர். குழந்தைங்களோட ஜெபிக்கும் பொழுது, பெரியவங்களோட ஜெபிக்கும் பொழுது அந்த கூட்டு பிரார்த்தனையானது கேட்கப்படும். அதனால எல்லாருமே கூட்டு பிரார்த்தனையோட மாசா இருக்கட்டும், ஆராதனைகளா இருக்கட்டும், ஜபமாலையா இருக்கட்டும், எல்லாரும் சேர்ந்து அமர்ந்து ஜெபிக்க வேணும் அப்படின்னு சொல்லிக்கிறோம். சரி, சந்தோஷம். 2 பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க, கேட்கலாம். வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும்,
தேவா வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. அப்படியே இங்கு நடக்கணுமே. அவ்வளோதானா? அவ்வளவுதான். டக்குன்னு முடிச்சிட்டீங்க. நல்லா பாடுறீங்களே, சூப்பரா, வெரி குட் வெரி குட். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், அருமை, பாராட்டுக்கள். ரொம்ப அருமையாக பேசுனீங்க. ஒரு ஜெபம் சொல்லி நிறைவு செய்யலாம், சரிங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உங்கள் மனதில் இருக்கக்கூடிய ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகளை எல்லாம் நிறைவு செய்தருள்வாராக. தொடர்ந்து ஆண்டவர் உங்களை ஆன்மீக வழியிலே சிறப்பாக வழிநடத்துவாராக. அன்பையும் மகிழ்ச்சியையும் உங்கள் குடும்பத்தில் எப்பொழுதும் தந்துடுவாராக. காட் பிளஸ் யூ. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கின்றார். ஸோ மகிழ்ச்சி, நன்றி. தொடர்ந்து மகா தொலைக்காட்சியை பாருங்க, மகா தொலைக்காட்சிக்கு ப்ரேயர் பண்ணுங்க, மகா தொலைக்காட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ. நன்றி. மகா தொலைக்காட்சி அன்பர்களே, நண்பர்களே, சகோதரிகள் லீனா, ஷீலா சேலத்திலேருந்து பேசினாங்க. ரொம்ப அருமையாக தங்களுடைய கருத்துக்களை எடுத்து சொன்னாங்க. மாறா தொலைக்காட்சி எந்த அளவுக்கு ஆன்மீக வழியில் நடத்தி செல்கிறது, ஜெயிப்பதற்கு தூண்டுதலாக இருக்கிறது அப்படிங்கிற கருத்துக்களை அழகாக சொன்னாங்க. ஸோ வாழ்த்துக்கள், நன்றிகள். தொடர்ந்து மாறா தொலைக்காட்சி இணைந்துருங்க அப்படின்னு உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். அடுத்த அன்பரை கூப்பிடலாமா? காத்துட்ருக்கார், கூப்பிடலாம். வந்துட்டார். ஊடக வழி இல்லம் நோக்கி வாங்கப்பலாம். வணக்கம். நலமா? நீங்க நலமா? நல்லா இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம். மகிழ்ச்சியா இருக்கு உங்கள்ட்ட பேசுறதுல. இந்த நேரத்தில் உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. ஜான் பால்சாமி, எம்ஏ, எம்எட், எம்ஃபில், ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹெட் மாஸ்டர். ஓ சூப்பர் சூப்பர். அம்மா நீங்க சொல்லுங்க. அந்தோனியம்மாள், ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல தமிழ் டீச்சர் இருந்தேன் 10th. எம்ஏ, எம்ஃபில். சூப்பர். இப்ப ரிட்டையர்ட். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க ரெண்டு பேரும்? விருதுநகர், சூளக்கரையில இருந்து. விருதுநகர், நியர் விருதுநகர், சூளக்கரை. உங்க கோயில் பேர் என்ன? எங்க கோயில் பேர் ஜெவமாலை ஆலயம். ஓகே, சொல்லுங்க. மாதா டிவியை பத்தி சொல்லுங்க. மாதா டிவி ரொம்ப பிளஸிங் டிவி. ஏன் பிளஸிங் டிவி உங்களுக்கு? அது ஏன்னா நமக்கு எப்ப மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கோ அப்ப மாதா டிவி போட்டு பார்த்தோம்னா நமக்கு நல்லா இருக்கும். நீங்க போட்டு பார்க்க எதெல்லாம் போட்டு பார்ப்பீங்க மாதா டிவியில? நான் காலையில மாதா டிவில கடவுள் வணக்கம் அப்பதான் போடுவாங்க. கடவுள் வணக்கத்துல அந்த சேவியர் அந்த இருக்காரு, அவர் இது நல்லா பேசுவாரு, கதை சொல்லுவாரு. பார்ப்போம். கடவுள் வணக்கத்துல பேசுற தீம் எல்லாம் நல்லா இருக்கும். இந்த மாதா டிவி பார்க்கறதுனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம்னு நினைக்கிறீங்க? ரொம்ப பிளஸிங்கா இருக்கு. ஃபேமிலிக்கே ஒரு ஆசீர்வாதமா இருக்கு. மாதா டிவி வந்ததுனால என்னெல்லாம் நம்ம கத்துக்கலாம்னு நினைக்கிறீங்க? குடும்பத்துல எதுவும் பிரச்சனை அப்படின்னா, அதே மாதிரி யாராவது யாருக்காவது உதவி செய்யணும் அப்படின்னா, என்ன யாருக்கு என்ன வேணாலும் என்ன இது வேணாலும் நம்ம மாதா டிவி பார்க்கும்போது நமக்கு ஒரு மனதுக்கு ஆறுதல் கிடைக்குது. சரி 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 சரி. ரெண்டாவது மாஸ்க் பார்க்க முடியல அப்படின்னா நம்ம வீட்டிலேயே உட்காந்து மாஸ்க் பார்த்துக்கலாம். நன்மெடுக்க முடியாது, அது ஒண்ணுதான் பிரச்சனை. மற்றபடி நம்ம மாஸ்க் பார்க்கணுமா வேற எதுவும் பார்க்கணுமா நல்லா இருக்கும். உறவுகள் மேம்படங்கிறது பாது பேசும்போது நல்லா இருக்கும். பல இடங்கள்ல இருக்கிற கோயில அறிமுகப்படுத்துறீங்க, ரொம்ப நல்லா. எல்லா கோயிலும் பார்த்தது மாதிரி இருக்கு. சரிங்கய்யா சரிங்க. வீட்டில் மற்றவங்களாம் மாதா டிவி யாரும் பார்ப்பாங்களா உங்க வீட்டில்? எங்க வீட்டுல நாங்க 2 பேர் தான் இருக்கோம். எல்லா பிள்ளைகளும் கல்யாணம் முடிச்சு அங்கங்க போயிட்டாங்க. ஓ சரி சரி சரி. மூத்தவன் இன்ஜினியர் சாமி. மருமகா இன்ஜினியரிங் காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா இருக்கு. ஓ சரி சரி சரி. மருமகா
அதுக்கு அடுத்தவன் டாக்டரா இருக்கான், கவர்மெண்ட்ல பிளாக் மெடிக்கல் ஆபீசர். சரி சரி சரி. மர்மதா ஹவுஸ் ஒய்ஃப் தான், எம்எஸ்சி பிஎட் படிச்சிருக்கேன், ஹவுஸ் ஒய்ஃப் தான். சூப்பர். ஒரே ஒரு டாக்டர் மேரி சிந்தியான்னு, அது எம்எஸ்சி ஐடி. தாம்பரத்துல இருக்காங்க, மாப்பிள்ள அங்க வேலை பார்க்கிறார் ஐடி கம்பெனில. சரி சரி சரி. கடைசி பையன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். நவ் ஹி இஸ் இன் அமெரிக்கா. அமெரிக்கன் ஃபேமிலி அப்போ நீங்க. சூப்பர் சூப்பர், வெரி நைஸ். நான் சாதாரண விவசாய குடும்பத்துல இருந்து வந்தவன் ஃபாதர். சரி, மாதா டிவி பார்க்கக்கூடிய மற்ற நேயர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? மாதா டிவி பார்க்கும்போது உங்களுக்கு மனசுக்கு எப்படி இருந்தாலும் மனசுக்கு ஒரு கவலை அல்லது ஒரு சந்தோஷம் இருக்கும் பொழுது நீங்க மாதா டிவி பார்க்கும்போது அதுவாகவே நீங்க உங்களுக்கு ஆறுதல் அதுல இருந்து கிடைக்கும். சூப்பர், ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க, அழகா பேசிட்டீங்க. வாழ்த்துக்கள், நன்றிகள். 2 பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க, கேட்கலாம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்ய இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லினார். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். சூப்பர் சூப்பர், வெரி நைஸ் வெரி நைஸ், சூப்பர். அழகா பேசுனீங்க, அழகா பாடுறீங்க. ஒரு ஜெபம் சொல்லலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை, உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் இருவருக்கும் நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் ஆண்டவர் அருள்வாராக. உங்களுடைய பிள்ளைகளுக்கு தொடர்ந்து ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நிறைவாக பொழிவாராக. தொடர்ந்து குடும்பத்திலே மகிழ்ச்சியும் அமைதியும் ஆண்டவர் கொடுப்பாராக. காட் பிளஸ் யூ. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கின்றார். ஸோ நன்றி. தொடர்ந்து மா தொலைக்காட்சி பாருங்க, மா தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்க, மா தொலைக்காட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. காட் பிளஸ் யூ. மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, ஐயா ஜான் பால் சாமி, அம்மா அந்தோணி அம்மாள் விருதுநகர் மதுரையிலேருந்து பேசுனாங்க. ரொம்பவே இயல்பாக எளிமையாக அருமையாக கருத்துக்களை சொன்னாங்க. குறிப்பாக கடவுள் உணக்க நிகழ்ச்சிகளில் நீ பார்க்குறாங்க, செக்மெண்ட்ஸை பார்த்து பயன்படுறாங்க. ஸோ வாழ்த்துக்கள், நன்றிகள். தொடர்ந்து மாதா தொலைக்காட்சி பாருங்கள், பிளஸ்ஸிங்கை நீங்கள் வாங்கிக்கிட்டே இருங்க. ஓகேங்களா? இறுதியாக ஒரு அன்பரை கூப்பிடலாம், நல விசாரிக்கலாம். ஊடக வழி இல்லம் நோக்கி வாங்கப்படலாம். வணக்கம். இயேசுவுக்கு புகழ். நலமா? நீங்க நலமா? ரொம்ப மகிழ்ச்சி உங்களெல்லாம் பார்க்கறதுல, மாதா டிவியில் நலமா நீங்க நலமா நிகழ்ச்சியில் பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க பேர்லாம் சொல்லுங்க, அறிமுகப்படுத்திக்கங்க. என் பேர் ரியா. என் பேரு ரியா. என்னோட பெயர் ஜூடித் சாவியா. ஓகே. என் பேர் நிக்கிதா. என் பேர் ரயன். சூப்பர். எங்க இருந்து பேசுறீங்க எல்லாரும்? கொடைக்கானல். கொடைக்கானல். உங்க பங்கு ஆலயத்தோட பேர் என்ன? ஆரோக்கிய அன்னை ஆலயம். புரியுது, ஆரோக்கிய அன்னை ஆலயம். சொல்லுங்க, மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே உங்க மனசுல என்ன சொல்லணும்னு தோணும் உங்களுக்கு எல்லாத்துக்கும்? ஜெபம். ஜெபம். மாதா டிவினா ஜெபமா? ஏசப்பாவா? ஓகே. அம்மா பெரியம்மா, நீங்க என்னவா சொல்றீங்க? மாதா டிவி உங்களுக்கு என்னவா இருக்குது? அம்மாவா இருக்காது. அம்மாவா இருக்குதா மாதா டிவி? சூப்பர். சரி, என்னென்ன நிகழ்ச்சியெல்லாம் நீங்க பாப்பீங்க? ஆலயம் அறிவோம், பூசை பார்ப்போம். கண்டிப்பா பூசை, ஆலயம் அறிவோம், ஆலயம், மருத்துவம், மருத்துவம், பாட்டு, பாட்டு, கண்ணான கண்மணி, கண்ணான கண்மணிகளே. சரி. ஓகே. இந்த நிகழ்ச்சிகள்லாம் பார்க்கறதுனால என்ன கத்துக்கிறோம் நம்ம குடும்பத்துக்கு? நற்குணங்களை கத்துக்கிறோம். நல்ல குணங்களை கத்துக்கிறீங்களா? வெரி குட். எப்படி நம்ம வாழ்க்கையில வந்து அதை நம்ம பயன்படுத்தணும். இங்க மாதா டிவி மூலம் சொல்லக்கூடிய நிறைய நல்ல விஷயங்களை நம்ம வாழ்க்கையில எப்படி கடைபிடிக்கணும் அப்படின்னு கத்துக்கிறோம். வெரி குட். குழந்தைங்க நீங்க சொல்லுங்க, மாதா டிவி உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்குது?
நல்லா ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குது. நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குதுங்களா? வெரி குட். ஜெபம் கற்றுக் கொடுக்குது. வெரி குட். என்ன ஜெபம்லாம் கற்றுக்கிட்டீங்க? ஜெபமாலை ஜெபிக்க கற்றுக்கிட்டீங்களா? வெரி குட் வெரி குட். சரி, சூப்பர். சரி, சொல்லுங்க, மாதா டிவி பார்க்கக்கூடிய மற்ற நேயர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க உங்க குடும்பத்தின் சார்பாக? அனைவரும் மாதா டிவி தினமும் பார்க்கணும். நற்கருணை ஆராதனை எல்லாம் பாக்குறது மூலம் நமக்கு வந்து குடும்பத்துல நிறைய நன்மைகள் ஏற்படும். குட்டீஸ் வசனம் சொல்லணும்னு சொன்னாங்க ஃபாதர். சொல்லுங்க. உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் வகையை உண்டாக்குவேன். அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிகாலை காயப்படுத்துவாய் என்றார். ஓ, சூப்பர் சூப்பர். உனக்கு ஏன் இந்த குறிப்பிட்ட பைபிள் வசனத்தை சொல்லணும்னு ஆசைப்பட்ட? அப்படியா? விபிஎஸ்ல கற்றுக்கிட்டியா? சூப்பர், வெரி குட் வெரி குட். இது மாதிரி நிறைய விவிலியம் வாசிங்க, அதான் நல்லது. சரிங்களா? ஓகே, அருமை, சூப்பர். எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க, கேட்கலாம். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர்வாகின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர்வாகின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர்வாகின்றேன். சூப்பர், அருமை அருமை அருமை. நல்லா பேசுனீங்க, நல்லா பாடினீங்க, அழகழகா சொன்னீங்க. வெரி குட், வாழ்த்துக்கள். ஒரு ஜெபம் சொல்லி நிறைவு செய்யலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் அருள்வாராக. ஆண்டவர் இந்த குழந்தைகளுக்கு நல்ல ஞானத்தையும் நல்ல ஞாபக சக்தியும் கொடுத்து நல்ல முறையில் படித்து நல்ல தலைவர்களாக உருவாவதற்கு வாய்ப்புகளை வழங்கி ஆசீர்வதிப்பாராக. குடும்பத்திற்கு தேவையான சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் ஆண்டவர் எப்பொழுதும் வழங்கிடுவாராக. காட் பிளஸ் யூ. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கின்றார். ஸோ மகிழ்ச்சி. மாதா தொலைக்காட்சியை தொடர்ந்து பாருங்கள். மாதா தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்கள். மாதா தொலைக்காட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம். நன்றி. காட் பிளஸ் யூ. மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, கொடைக்கானல்லேருந்து சகோதரி ஜூடித் சாவியா உடைய குடும்பத்தினர் பங்கெடுத்தாங்க. குழந்தைகள், பெரியவங்க எல்லாரும் பங்கெடுத்தாங்க. ரொம்ப நல்லாவே இருந்துச்சு, மகிழ்ச்சியாக இருந்துச்சு. குழந்தைகள் நல்லா வசனமெல்லாம் அந்த பாப்பாலாம் அழகாக சொன்னால், நல்லா பாட்டெலாம் பாடினாங்க. எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சி. பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள், நன்றிகள். நீங்கள் எல்லாரும் அருமையாக பேசுனீங்க, நல்லா பாடினீங்க, நல்ல கருத்துக்களை சொன்னீங்க. மகிழ்ச்சி, நன்றி. தொடர்ந்து மாதா தொலைக்காட்சியோடு இணைந்துருங்க. மாதா தொலைக்காட்சிக்காக தொடர்ந்து ஜெபிங்க. இங்கே அவ்வளோ ஸ்டாஃப் வேலை செய்கிறாங்க. இந்த மாதா தொலைக்காட்சி வழியாக நிறைய பேர் ஜெபத்தில் இணைஞ்சிருக்கிறாங்க. அதனால் எல்லாருக்கும் ஜெபிங்க. அதே போல் மாதா தொலைக்காட்சிக்கு எப்பொழுதும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், தாங்கி பிடிங்க. உங்களை அன்போடு நாங்கள் கேட்டுக்கிறோம். சரிங்களா? ஓகே, இன்றைக்கி என்ன இறைவார்த்தை மனப்பாடம் செய்யலாம். இன்றைக்கி ஒரு முக்கியமான விழா வேற கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? மூவொரு கடவுள் பெருவிழா. 3 கடவுள் அல்ல, ஒரே கடவுள். 3 ஆட்களாக இருக்கிறார், ஒரே கடவுள். 3 ஆட்கள், ஒரே கடவுள். 3 ஆட்கள், ஒரே கடவுள். சரிங்களா? மறந்துடக்கூடாது. ஓகே, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். தந்தை, மகன், தூய ஆவியார். ஒரே வல்லமை, ஒரே ஆற்றல், ஒரே திருவுளம், ஒரே செயல்பாடு. எல்லாமே அப்படி தான், வேறுபாடு கிடையாது. சங்கமிக்கிறார்கள். மூவரும் சங்கமிப்பதனாலே பெரிய மாற்றங்கள், அதிசயங்கள், ஆற்றல்கள். அதுதான் நம்ம கற்றுக்கணும். சரிங்களா? சரி, இந்த நாளில் இன்றைக்கி என்ன திருப்பலியில் வாசிக்க கேட்ட இறைவார்த்தை? யோவான் நற்செய்தி அதிகாரம் 3 இறைவார்த்தைகள் 16 முதல் 18 வரை இல்லைங்களா? 3 வசனங்களுமே ரொம்ப அருமையான வசனங்கள். அதை வாசிக்கிறேன், அதை 3ஐயுமே மனப்பாடம் செய்வோம். சரிங்களா? தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும்
அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். இது 16, 3:16, 3:17. உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அன்று தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். இறுதியாக 18, 3:18. அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை. ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர். ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனுடைய பெயரில் நம்பிக்கை கொள்ளவில்லை. புரியுதுங்களா? அதனால் நம்பிக்கை யார் மேலே? இயேசுவின் மேலே நம்பிக்கை இருந்தால் வாழ்வு, மகிழ்ச்சி, அமைதி எல்லாமே. புரியுதுங்களா? இதுதான் நம்ம இன்றைக்கி தெரிந்து கொள்ள வேண்டியது, கற்றுக்கொள்ள வேண்டியது. அதனால் மூவொரு கடவுள் பெருவிழா நம்முடைய குடும்பத்தில் அமைதியை ஏற்படுத்தட்டும். அப்போ என்ன பண்ணணும்? வீட்டில் அம்மா, அப்பா, குழந்தைங்க யார் இருந்தாலும் எல்லாம் ஒரே மாதிரி திருவுளத்தோட, ஒரே சித்தத்தோடு செயல்படணும், ஒரே ஞானத்தோடு செயல்படணும். அப்படின்னா குடும்பத்தில் உட்கார்ந்து பேச வேண்டும், குடும்பத்தில் எதையும் சேர்ந்து செயல்பட வேண்டும். என் இஷ்டத்துக்கு நான் தான் செய்வேன், நான் சொல்கிறதான் கேட்கணும் அப்படின்லாம் கொண்டு போகக்கூடாது. அப்போ தான் குடும்பத்தில் மகிழ்ச்சி, அமைதி இருக்கும். ஓகே, சரி. இன்றைக்கி அன்பர்கள்லாம் அருமையாக பங்கெடுத்தாங்க, கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. எல்லா நிகழ்ச்சியில் அப்படியே முடிவுக்கு வந்திருக்கு. அடுத்தது என்ன? இன்னும் நிறைய பேர் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறணும். கருத்துக்களையெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்? தொடர்ந்து சொல்லணும். நாங்கள் கேட்க ஆவலாக இருக்கிறோம். அப்போ தானே அடுத்த நிலைக்கு தொலைக்காட்சி எடுத்து செல்ல முடியும். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பங்கெடுக்க வாங்க, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். அதுக்கு இந்த அலைபேசி எண்ணை குறிச்சிக்கங்க. 7358080807 73580808007 குறிச்சிட்டிங்களா? நலமா ஃபாதர்னு எனக்கு டெக்ஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுடைய குடும்ப ஃபோட்டோவை அனுப்பிச்சி வைக்கவும் மறந்துடாதீங்க. சரிங்களா? அப்போ தான் நான் குறித்து வச்சுக்கிட்டு அடுத்த வாரம் உங்களை கூப்பிட முடியும், உங்களை நல்லா விசாரிக்க முடியும், உங்களுடைய கருத்துக்களை கேட்க முடியும். சரி, அதுவரை அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை தொடர்ந்து நம்ம என்ன பண்ணலாம்? ஜெபத்தில் இணைந்திருப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக, தீமைகள் அனைத்திலிருந்தும் பாதுகாப்பாராக. இந்த மூவொரு கடவுள் பெருவிழாவிலே மூவொரு கடவுள் நம்முடைய வாழ்விலே எப்பொழுதும் குடியிருப்பாராக. அவர்களுடைய பிரசன்னத்தினாலே நமக்கு மகிழ்ச்சியும் அமைதியும் எப்பொழுதும் நம்முடைய குடும்பங்களில் நிறைந்திருப்பதாக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. ஓகே, மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். இன்னும் பலரிடம் பேசலாம். அதுவரை பாய். நலமா? நீங்க நலமா?